கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நேரத்தில் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து நாம் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்த இந்த திவ்யமான வார்த்தையை தியானித்து சில விஷயங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு தருகிற இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் தேவன் கண்டு செலுத்துவோம். நாம் கடந்த வாரம் எபேசியர் நிருபத்தை எபேசியர் நிருபத்தினுடைய முன்னுரையை மட்டும் நம்ம படித்தோம். எபேசிய நிருபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எபேசிய நிருபத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த எபேசிய நிருபத்தை பற்றிய சில அறிமுகங்கள், முன்னுரைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம உள்ள படிக்கும்போது ரொம்ப எளிதாக இருக்கும் என்று எளிதாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, முன்னுரையை படித்தோம். அதுல நம்ம ஏற்கனவே படித்தது போல எபேசு பட்டணத்தை பற்றி முதலாவது படித்தோம். எப்படிப்பட்ட பட்டணம் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ரோம சாம்ராஜ்யத்திலே 4வது மிகப்பெரிய பட்டணம் என்றும், துறைமுக பட்டணம் என்றும், கல்வியறிவு மிகுந்த ஒரு பட்டணம் என்றும், அது மாத்திரமல்ல விக்கிரக கோயில்கள் அதிகம் நிறைந்த ஒரு பட்டணம். அதிலும் மிக முக்கியமாக உலக அதிசயங்களே அந்த காலங்களில் 7 அதிசயத்திலே ஒரு அதிசயமா இருந்த தியானாளுடைய கோவில் இருந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தினுடைய முடிவு எல்லாம் முடிச்சுட்டு, கொரிந்து பட்டணத்திலே தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தை முடிச்சுட்டு திரும்பி வருகிற வழியில இந்த பட்டணத்தை பார்த்துட்டு வந்துட்டார். அவ்வளவுதான். 3வது மிஷனரி பிரயாணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அங்க செய்யறாரு. செய்தனுடைய விளைவாக சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சபைக்குத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதினார். அப்ப இந்த நிருபத்தை யார் எழுதியது என்று பார்த்தோம். பவுல் எழுதினார் என்று பார்த்தோம். எப்பொழுது எழுதினார் என்று பார்க்கும் பொழுது, இந்த பவுலுடைய 1வது சிறையிருப்பின் பொழுது. நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் தான் படிச்சோம். பவுல் 2 முறை ரோம சிறையிருப்புக்கு போயிருந்தாரு. 1வது சிறையிருப்பின் பொழுதுதான் நம்ம படிக்கிறது எபேசியர் நிருபம், பிலிப்பியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோன் நிருபம். இந்த 4 நிருபங்களையும் தன்னுடைய 1வது சிறையிருப்பு, அதாவது மதம் சார்ந்த குற்றச்சாட்டுக்காக இவரை கைது செய்து சிறைச்சாலை அடைச்சாங்க. இவர் ஒரு ரோம குடிமகனா இருந்ததுனால அவருக்கு சில சலுகைகள் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் அவர் தனி வீடு எடுக்க முடிந்தது. அந்த வீட்டிலே தங்கி வேத ஆராய்ச்சி கூட்டம் கூட நடத்தியிருக்கிறார். நிறைய உபதேசம் பண்றாரு. நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண முடிந்தது. நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடிந்தது. அப்படித்தான் பிலமோனும் ரசிக்கப்படுகிறார். அவர் கையில கூட என்ன செஞ்சாருன்னா ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அப்போ 1வது சிறையிருப்புல அவருக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிச்சு. நிறைய அவருக்கு வந்து ரோம குடிமகனா இருந்ததுனால, இவருடைய குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இல்லாம இருந்ததுனால, அவருக்கு நிறைய சலுகைகள் இருந்ததுனால இவரால் இந்த நிருபங்களை எழுத முடிஞ்சு. அப்ப இந்த முதல் சிறையிருப்புக்கு அப்புறம் வெளியே வந்த பிறகுதான் அவர் 1 தீமோத்தேயும் தீத்து புஸ்தகத்தையும் எழுதுகிறார். பின்பு அவருடைய திரும்ப வந்து அவருக்கு விரோதமா இருந்த சத்துருக்கள் இவருக்கு விரோதமான சில குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. அது வந்து தேச குற்றச்சாட்டுக்காக அவரை 2வது முறையாக சிறையிருப்புக்கு அனுப்புறாங்க. அப்பொழுது எழுதியதுதான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம். அப்ப அந்த 2 தீமோத்தேயும் அவர் எழுதுதான், இனிமே என்னால வர முடியாது, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துவிட்டது என்று சொன்னார். ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டுச்சுன்னு கேட்டா கிபி 61, 62 எழுதப்பட்டுச்சுங்கிறத நம்ம அதை போன வாரம் படிச்சோம். அப்புறம் இந்த புஸ்தகத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்ன என்பதை நம்ம படிச்சோம். இந்த புஸ்தகத்தில் தனிச்சிறப்புகள் என்னவென்றால், இந்த எபேசு பட்டணம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சபைக்கான சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதிகமான ஊழியர்கள் ஊழியம் செய்த ஒரு சபைனா இந்த சபை தான். நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. அது யாரெல்லாம் ஊழியம் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் உங்களுக்கு நான் போன வாரம் கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அதிக நிருபங்கள் எழுதப்பட்ட ஒரு சபை அப்படின்னு கேட்டா இந்த எபேஸ் சபை தான். என்னென்ன நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு? இந்த எபேஸ் நிருபம் எழுதப்பட்டது. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற கடிதம், எபேசு கடிதத்துக்கு எழுதினார்ல யோவான், அதுவும் அவங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயும் 2 தீமோத்தேயும், இந்த 4மே எந்த சபைக்கு எழுதப்பட்டது என்றால், இந்த சபையை சார்ந்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்றால் இந்த எபேசு சபையை சார்ந்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த எபேசு சபை என்பது ஒரு நிறைய புஸ்தகங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சபை. ஏன்னா தீமோத்தேயு வந்து எபேசு பட்டணத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புஸ்தகங்கள் கூட யாருக்கு தான் எழுதப்பட்டது என்றால், அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தீமோத்தேயுவுக்கு அந்த சபை எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கடிதமாக எழுதப்பட்டது. ஆகவே அதிகமான நிருபங்கள் பெற்ற ஒரு சபைனா இந்த சபை தான். அது மாத்திரமல்ல, இந்த சபையிலிருந்து நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு. அதுல மிக முக்கியமான நிருபம் என்ன நிருபம்? டக்குன்னு நினைச்சேன்.
இப்பதான் படிச்சு முடிச்சோம் நம்ம போன முறைதான். 1 கொரிந்தியரும் 2 கொரிந்தியர், இந்த 2 புஸ்தகங்களுமே எபேசு பட்டணத்திலிருந்து அந்த சபையிலிருந்து தான் எழுதுகிறார். அதை தவிர யோவான் எழுதின அத்தனை புஸ்தகங்களும் எங்கிருந்து எழுதப்பட்டுச்சுதான்? இந்த எபேசு பட்டணத்திலிருந்து தான், எபேசு சபையிலிருந்து எழுதப்பட்டது. ஆகவே அதிகமான புஸ்தகங்கள் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ஒரு சபைனா எபேசு சபை தான். அதிகமான புஸ்தகங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சபை எதுதான்? இந்த எபேசு சபை தான். அதிகமான ஊழியர்கள் ஊழியம் செய்த சபை எதுதான்? இந்த சபை தான். இப்படி இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சிறப்பம்சங்கள், தனித்துவம் வாய்ந்த ஒரு சபை தான் இந்த எபேசு சபை. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்குத்தான் இந்த பவுல் அடிகளார் எழுதினார் என்பதை நம்ம கடந்த வாரம் முன்னுரையாக இதை பத்தி நிறைய விளக்கங்கள் போன வாரம் அதை படிச்சிட்டோம். ஒருவேளை நம்ம ஆன்லைன்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல இந்த புஸ்தகத்தில் எழுதக்கூடிய நோக்கங்களும் இருந்தது. என்ன நோக்கமாக இருந்தது என்று கேட்கும் பொழுது நம்ம கடந்த வாரத்தில் அதான் படிச்சோம். இவர்கள் ஒரு பெரிய தேவி, தியானால் என்கிற ஒரு தேவியை வணங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள் அவங்கெல்லாம். ஏன்னா கிரேக்க கலாச்சாரம், ரோம கலாச்சாரம் அதிகமா இருந்த ஒரு பட்டணம். நிறைய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஜனங்கள். பல்வேறு தெய்வங்களை பல்வேறு காரணங்களுக்காக வழிபட்டு கொண்டு அப்படி இருந்த ஜனங்களுக்கு, இருள் இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை பவுல் அடிகளார் கொடுத்து இவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு, திருச்சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். வந்த பிறகு இந்த விசுவாசிகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டோம், ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு ஒரு பலனும் இல்லையோ. ஏன்னா இப்ப தியானால நம்புனா அதை வணங்குனா அவங்களுடைய நம்பிக்கை என்ன, அவங்க ஐதீகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை நம்பினா நமக்கு பிள்ளை பெருகள் கிடைக்கும். உன்னதத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து வந்தாங்க, அந்த வந்துச்சு அந்த தெய்வம்னு நம்பினாங்க. ஆகவே நிறைய ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்கும் என்று ஆசீர்வாதத்திற்காகவும் உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து விட்டுட்டு இப்ப உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ நம்பணுமே, இவர்கிட்ட நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது? இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பலனை வச்சிருந்தாங்க. இந்த தெய்வத்திட்டு போனா இந்த நன்மை கிடைக்கும், அந்த தெய்வம் இந்த நன்மை கிடைக்கும் என்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாங்க. அங்க போனா எனக்கு கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க வந்தாங்க. இப்ப ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஒதுக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஏற்றுக்கொண்டு ஒரு சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தாலுமே இவர்களுக்குள்ள என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்ன ஆசீர்வாதம் இவர் நம்புறதுனால? ரசிக்கப்பட்டோம், தேவ பிள்ளைகளா மாறிட்டோம், ஆனா எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதைத்தான் விளக்கும்படியாக முதல் 3 அதிகாரங்கள்ல இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய தரித்திரலா இருந்த இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, கடவுளை நம்பினால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக பவுல் அடிகளார் முதல் 3 அதிகாரங்கள்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அநேகம் உண்டு என்று இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டிருக்கிறார். நம்ம அதை படிக்க போறோம். அப்ப தரித்திரலா இருந்த ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய தரித்திரர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சொல்லணும். அந்த நோக்கத்துக்காக முதலாவது எழுதுகிறார். 2வது நோக்கம் என்னவென்று கேட்டால், நமக்கு எதை படிச்சோம், ஏற்கனவே ஆவிக்குரிய தரித்திரலா இருக்கிற ஜனங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி அவருடைய அழைப்பின் மேன்மை என்ன, உங்களை கர்த்தர் ஏன் அழைச்சாரு, உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். அதைத்தான் 4, 5, 6 அதிகாரங்கள்ல அவர் பேசுறார். முதல் 3 அதிகாரங்கள்ல ஆவிக்குரிய நிலைமையை உபதேச ரீதியாக உபதேசிக்கிற பவுல் அடிகளார் கடைசி 3 அதிகாரங்களை நடக்கையை பற்றி பேசுவார். கடைசி 3 அதிகாரங்கள் தான் பேசிட்டு இருப்பார். உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்ன, உங்களை அழைத்தவர் எவ்வளவு பெரியவர், உங்களை அழைத்த ஒரு அழைப்புக்கு ஏற்றவண்ணமாக நடக்க வேண்டும் என்று அதை பற்றி சொல்வதற்காக இந்த புஸ்தகத்தை நிருபத்தை அவர் எழுதினார். 3வது மிக முக்கியம் என்னவென்றால், தியானால் தெய்வத்தை விட இந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர், இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவரை போல நீங்கள் இருக்க வேண்டும், இதையும் சொல்வதற்காக என்ன செய்யறார் அப்படின்னா இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே 3 நோக்கங்களை மையமாக வைத்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஏற்கனவே, இனி ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டாம். ஏற்கனவே என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேர்ந்து விட்டது. இனி நீங்க என்ன செய்ய வேண்டாம், எனக்கு ஆசீர்வதிங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம அதை படிக்க முடியும். அப்ப ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் அவரை நம்ப வேண்டாம், நீங்கள் அவரை நம்பினதுனாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுங்கிறத புரிய வைக்கிறார்.
ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் அழைப்புக்கு ஏற்றவாறு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்துக்கோங்க. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே போல நடங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல மூன்றாவது, இந்த நீங்கள் இவ்வளவு காலமாக பெரிய ஒரு தெய்வமா நம்பிக்கொண்டிருந்த அந்த தியானாலை விட நீங்கள் இப்பொழுது ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவரை போல நடங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அதைத்தான் அவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுவார் பாருங்க. எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. இதைத்தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். 4, 5, 6ஆம் அதிகாரங்கள்ல ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கிறிஸ்துவை போல மாறணும்னு சொன்ன பாத்தீங்களா? கிறிஸ்துவை போல அவர் நீங்க அதுதான் அழைச்சாங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக மாறுவதுதான் உங்களை தேவன் அழைத்ததனுடைய அழைப்பே. அதற்காக மட்டும் நீங்க வாஞ்சிங்க, அதை மட்டும் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவை போல என்ன செய்யணும்? அதே 4:32 வசனத்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், கிறிஸ்துவை போல மன்னிங்க பாரு. அப்புறம் 5:2 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பில் என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவை போல மன்னியுங்க, கிறிஸ்துவை போல அன்பு கூறுங்க. அது மாத்திரமல்ல 5:29 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தம் சொந்த மாம்சத்தை பகத்தின் ஒருவனும்லையே கர்த்தர், அது கிறிஸ்துவானவர் சபையை கோஷித்து காப்பாற்றுவதோட நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய சரீரங்களை கோஷித்து காப்பாற்றுங்க. அப்ப கோஷித்து காப்பாற்றுங்கள். கிறிஸ்துவை போல மன்னிக்கணும், கிறிஸ்துவை போல அன்பு காட்டணும், கிறிஸ்துவை போல கோஷித்து நடத்தணும். அது மாத்திரமல்ல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அப்ப கிறிஸ்துவை போல நீங்க நல்மனசோடு ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி இந்த 3 அதிகாரங்கள்ல கிறிஸ்துவின் வளர்ச்சி, இப்ப கிறிஸ்துவை போல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிய ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அப்படிங்கறதான் பவுல் சொல்லிட்டு வர. தியானால நீங்க நம்புனீங்க, ஆனா தியானால போல நீங்க இருக்க முடியுமான்னு கேட்டா அதற்கு இருக்கிற பேக்ரவுண்ட் வேற, பின்னணி வேற. அதுக்கு உங்களால வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு பின்புலம் வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா நாட்டம் எடுத்து அசிங்கமா இருக்கும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு தெய்வத்தை நம்பி வந்தீங்கல்ல, அவரை நீங்க பின்பற்றி பாருங்க, அவரை போல வாழ்ந்து பாருங்க, அவரை போல பேசி பாருங்க, அவரை போல நடந்து பாருங்க. அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமாங்கிறத அவர் பேசுறார். இந்த நோக்கங்களை அடிப்படையாக வைத்துதான் அவர் இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இது எல்லாருக்கும் கடந்த வாரம் படிச்சோம். இந்த புஸ்தகத்துல இன்னொரு மிக முக்கியமானது என்னவென்றால், இவர்கள் ஏற்கனவே ஆசீர்வாதம், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்கல்ல. ஏன்னா உலக பிரகாரமான மத வழிபாட்டுக்காரர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே உலக பிரகாரமாக நான் என்ன சம்பாதிக்க முடியும், என்ன ஐஸ்வர்யத்தை தேட முடியும் என்றுதான் நினைப்பாங்க. ஆனா நீங்க இந்த எபேசு நிருபத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றதுனால, ஆராதிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துருச்சு, எனக்கு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம். ஆனா இந்த பவுல் அடிகளார் விசுவாசிகளுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி ஒவ்வொரு அதிகாரங்களும் பேசியிருப்பார். ரொம்ப அற்புதமா பேசியிருப்பார். நம்ம இதெல்லாம் நீங்க அதிகாரங்களுக்கு போகும்போது சொல்லித்தரேன். இது ஒரு உங்களுக்கு முன்னுரைக்காக நான் பேசுறேன். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவார். இவங்க எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக்கா, பொருளாதாரமாக, பொருள் சார்ந்த, உலகம் சார்ந்த ஐஸ்வர்யத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்பின பொழுது இவர்களுக்கு பவுல் ஒரு பக்கம் சொல்றாரு, ஏப்பா உங்க ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் தெரியுமா, நீங்கள் எதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள் தெரியுமா, உங்க தெய்வம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் தெரியுமா என்பதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறார். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவார். 2வது மகிமையின் ஐஸ்வர்யம். 3வது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். 3வது இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறார். இதெல்லாம் உலக பிரகாரமாக நிறைய பேரு அது ஒரு பெரிய செல்வமாக,
பெரிய ஆசீர்வாதமா நினைக்க மாட்டாங்க. மகிமை, இந்த இரக்கம், கிருபை இதெல்லாம் பெரிய பணத்தையும் பொருளையும் சார்ந்து நினைக்கிற ஜனங்களுக்கு இதெல்லாம் பெரிய சொத்தா தெரியாது. ஆனா இந்த தேவன் உங்களை எப்படியெல்லாம் எந்த நிலைமையில உங்களை ஐஸ்வர்யம் வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற. அது அளவற்றதா இருந்துச்சு, அது அன்கண்டிஷனலா இருந்துச்சுங்கிறாரு. அதுக்கு எந்த வரமுறையை வச்சுக்கிறீங்க. அதான் சொல்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறாரு. இரக்கத்துக்கு ஐஸ்வர்யம். இரக்கம் என்பது ஒரு விளையாடப்பட்டதானால் அந்த இரக்கம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அது விளையாடப்பட்ட செல்வமா இருந்துச்சு. அவர் கொடுத்த இரக்கம், அவர் காட்டிய இரக்கத்திற்கு அளவு கிடையாது. இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்ற பதத்தை யூஸ் பண்றார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த வான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைய அர்த்தங்களை அந்த எபேசு பட்டணத்தாருக்கு புரிய வச்சிச்சு. இவங்க எல்லாரும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திற்காக சில தெய்வங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த தெய்வம் வேண்டாம் என்று விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகுமே உங்களுடைய மைண்ட் அளவுல, உங்களுடைய எண்ணத்தின் அளவுல என்ன கிடைக்கும், என்ன பலன், என்ன ஆசீர்வாதம், என்ன ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏப்பா இந்த பக்கம் திரும்ப கொஞ்சம், நீங்க எல்லாம் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ இங்க ஒரு ஐஸ்வர்யத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யத்தை வெவ்வேறு விதமாக வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். இங்க கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3:19 நீங்க படிக்கும் பொழுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தமது மகிமையுடைய இந்த புஸ்தகத்தை நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டோட பின்னணி படிக்கும் பொழுது, ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் பவுலடிகளார் யூஸ் பண்ணணும், ஏன் நிறைய அங்கங்க யூஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எவ்வளவு படிச்சிருந்தா கூட இந்த ஜனங்கள் எந்த எண்ணத்துல இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த புஸ்தகத்தை ஆவியானவர் அவருக்கு எழுத வைக்கிறார். அந்த நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கிறார். ஐஸ்வர்யத்தின் பின்பதாக போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, அதை பற்றி எண்ணத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு இதுவல்ல உண்மையான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்பதை புரிய வைத்து ஆவிக்குரிய ரீதியில இந்த ஜனங்களை திசை திருப்புகிறார். இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிய வைக்கிறார். இதுதான் ஒரு விசுவாசிகளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம். இதான் பேசிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்திலே கிருபைங்கிற வார்த்தையை அநேக முறை அவர் உபயோகப்படுத்துவார். கிருபை இந்த ஜனங்களை பொறுத்தளவுல, ஏன்னா இவங்கெல்லாம் வேறு மார்க்கத்திலிருந்து வந்தவங்க, இவங்களுக்கு கிருபையை பற்றியதானே, கிருபை என்றால் என்னங்கிற தெரியாம நிலைமையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, சபைக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த கிருபையை குறித்து, கிருபையினுடைய அந்த மேன்மை எவ்வளவு பெருசுங்கிறத இந்த புஸ்தகத்தை நீங்க அநேக இடங்களை படிக்க முடியும். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வந்தீங்கன்னாலும் 1:5 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கே சொல்வார் பாருங்க, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே கிருபையின் ஐஸ்வர்யம். முதலாவது கிருபையின் புகழ்ச்சி, 2வது கிருபையின் ஐஸ்வர்யம். அப்புறம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த கிருபை என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ற அந்த கிருபையை பற்றி பேசுறார். பார்த்தீங்களா, இப்ப 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அக்கிரமங்களில் மரித்தலா இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் குறிப்பிட்டார், கிருபையினாலே ரட்சிப்பு என்பதை பற்றி பேசுறார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கிருபையின் மகா மேன்மை என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிசுத்தாய் தருகிற வரமாகி அவருடைய கிருபை. அப்புறம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டுச்சுங்கிறார். இப்படி இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் அங்கங்க பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு முன்னோட்டமா சொல்றேன்னா, நம்ம உள்ள படிக்கும் பொழுது இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் அங்கங்க இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு அதிகாரங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல பவுலடிகளார் பிரயோகப்படுத்துகிறார். ஏன்னு கேட்டா, இந்த ஜனங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஐஸ்வர்யத்தை குறித்தும், இன்னொன்று தங்களுடைய தகுதி நிலையை புரியாம இருந்தாங்க. தகுதி இல்லாத ஒருவனுக்கு தன்னை தகுதிப்படுத்துவதற்கு தேவன் தரும் ஒரு பெரிய ஒரு செயல் தான் இந்த கிருபைன்னு சொல்லுவாங்க. தகுதி கிடையாது, ஆனா தகுதிப்படுத்துறாரு.
இதுதான் கிருபை. இந்த கிருபையினுடைய மேன்மை இந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என்ன நோக்கத்திற்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்பது மிக முக்கியம். ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக மட்டும்தான் தெய்வமாக கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனாலே எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் விடுங்க, அது கர்த்தர் அவனவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை செய்வார், அது வேற. ஆனா ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய நம்ம அனுபவிக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் அதுல அவருடைய கிருபையும் அடங்கியிருக்கிறது. அந்த கிருபை என்னை தேடி என்ன மீட்டுக் கொண்டது, அது ரொம்ப முக்கியம். அந்த கிருபையுடைய மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகம் முழுவதும் பரம்பி கிடக்கிற அடுத்த முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை போல எப்படி இருக்குங்கிற வார்த்தை நிறைய இடங்களை படிச்சோம். ரெண்டாவது ஐஸ்வர்யங்கிற வார்த்தையை நிறைய இடங்களை பரம்பி இருக்கிறத படிச்சோம். மூன்றாவது கிருபங்கிற வார்த்தை இந்த முழு புஸ்தகங்கள் எப்படி எல்லாம் பரவி இருக்கிறது பார்த்தோம். நாலாவது சபையை குறித்த சில சித்திரங்கள், சில உருவகங்கள் இந்த முழு புஸ்தகத்துல இருக்கு. நீங்கள் ஏறக்குறைய 6 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரங்கள்ல ஒவ்வொரு உருவகத்தை சபையை கொடுத்திருப்பாங்க. 6 அதிகாரங்களையுமே அந்த சபையாருக்கு நீங்கள் யார் அப்படிங்கறத ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாரு. நீங்கள் முதல் அதிகாரத்திலே அந்த சபையார் யாரு, சபை என்பது என்னங்கிறத சொல்லுவார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சபைங்கிறது என்னங்கிறத சொல்றாரு பாருங்க. 1:23 பாருங்களேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய என்ன போட்டிருக்குது, சரீரமான சபை. அப்ப இந்த சபையை பத்தி சொல்லும் பொழுது எப்பா நீங்க யார் தெரியுமா, சரீரம், சரீரமாகிய சபை. சபையை சரீரத்தோடு ஒப்பிடுகிறார். அப்ப சரீரம் என்ன செய்யணும், கண்டிப்பா வளர வேண்டும். அதத்தான் அவங்க சொல்றாரு, நீங்கள் சரீரமா இருக்கிறீங்க, அப்ப இந்த சரீரமானது என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அது வளர வேண்டும் என்று சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்திலே சபைக்கு சொல்லக்கூடிய 2வது சித்திரம் உருவகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப 2வது சபை கொடுக்கப்பட்ட 2வது உருவகம் என்னது, ஆலயம், பரிசுத்த ஆலயம். சரீரம் வளரணும், ஆலயம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுது, கட்டப்பட வேண்டும். அதான் சொல்றாருல, ஆலயமாக எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருவீர்கள். அப்ப சரீரம் வளரணும் அப்படின்னா 2வது சொல்றாரு நீங்கள் ஆலயம்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம், ஆலயம் கண்டிப்பா என்ன செய்யப்பட வேண்டும், அது கட்டப்படணும்ப்பா, இடிக்கப்படக்கூடாது, சரீரம் வளராம போயிருக்கூடாது. அப்ப உங்களை சரீரம்னு சொல்றாரு, சபைய சரீரம்னு சொல்லிட்டு நீங்கள் வளருங்கிறாரு. 2வது ஆலயம்னு சொல்லிட்டு அதை கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே சபை கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்க. 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருச்சு ரொம்ப வருஷமா, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரமாகிய சபையிலே புறஜாதிகளுக்கு பங்கு இருக்கு, யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, இருதரத்தாலும் கூட பிடிக்கிறது. அப்ப இந்த ரகசியத்தை, சபையை ரகசியம் என்று சொல்லுங்க, நீங்களாம் ரகசியம். அப்ப இந்த சபையை ரகசியம் என்று சொல்லும் பொழுது இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப சபை சரீரம் என்றால் வளரும், ஆலயம் என்றால் கட்டப்பட வேண்டும், ரகசியம் என்றால் அது அறியப்பட வேண்டும். தேவன் என்னையும் இந்த சபைங்கிற ஒரு அங்கத்துல இணைச்சார். காலங்காலமாக யூதர்கள் மாத்திரம் அனுபவித்த ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை புறஜாதிகளும் இப்பொழுது இணைய முடியாய் கர்த்தர் செய்தாரே, இது பெரிய ரகசியம். இந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டாச்சு. யூதர்களோடு புறஜாதிகள் இணைய முடிந்தது. இப்ப நாம் புறஜாதிகள் நம்ம இணைந்திருக்கிறோம் தேவ சமூகத்தோடு, தேவ சமூகத்துல. இப்ப இந்த ரகசியத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம அறிய வேண்டும், என்னதை சபை என்றால் என்ன, சபையில நான் என்ன செய்யணும், நான் என்னுடைய பங்கு என்ன, இதெல்லாத்தையும் அறிந்து கொண்டு இந்த ரகசியத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு நான் அறிவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். எதை நீ நினைச்சாரு அப்படின்னு அப்படி கிடையாது, என்னையே இந்த சபையில நினைச்சாரு, என்னுடைய பங்கு என்ன, நான் இந்த ரகசியத்தை அறிவதற்கு முற்பட வேண்டும். அதைத்தான் இவர் ஒவ்வொரு பதங்களாய் வெளிப்படுத்துறார். 1 சரீரம், 2 ஆலயம், 3வது ரகசியம், 4வது இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்திலே சபை கொடுக்கப்பட்ட அடுத்த வார்த்தையை பாருங்க. 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சபை என்பது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்படுது என்றால் ரட்சிக்கப்படுற பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்பொழுது சபையாக என்னை மாற்றுகிறார் பார்த்தீங்களா. இந்த சபைக்கு வைத்திருக்கிற பேர் என்ன கேட்டீங்கன்னா புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை போல முதலாவது வளரணும், இரண்டாவது கட்டப்படணும், மூணாவது அறியணும், நாலாவது இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கு. ஆனா என்ன செய்யணும், நம்ம அவரை போல மாறணும். அதுதான் பவுல் எழுதுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டான், அவன் உள்ள இருந்துட்டான், பழையவர்கள் எல்லாம் ஒளிஞ்சிரும், எல்லாம் இப்படி ஆகணும். புதிய மனிதனை தரித்துக் கொண்டீர்கள். இன்றைக்கு என் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு சபை என்கிற அங்கத்தை என்னை இணைத்துக் கொண்டாரோ அன்றைக்கே கர்த்தர் என்னை புதிய மனுஷனாக மாற்றிட்டார். இப்ப புதிய மனிதனாய் மாற்றப்பட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை போல மாறணும்ல, அவரை போல ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபையை நினைச்சிருக்கிறார். அவர் சரீரத்தில் என்ன செய்ய நானு அவரை போல தான் ஆகணும், என்னைய போல ஆகக்கூடாது, நான் இன்னும் என்னைய வளர்க்க கூடாது. நான் யாரு அப்படின்னா ஒரு காலத்துல பழைய மனுஷன், ஓகே, இன்னைக்கு அவர் சரீரத்தில் இணையப்பட்டாச்சுல, அவர் தலையா இருக்கிற சபையில அவருடைய சரீரத்தில் நான் இணைந்து விட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தலையாகி கிறிஸ்து சொல்லுகிறபடியே கேட்டு கேட்டு நடந்தால் மட்டும்தான் நான் வளர முடியும், அவரை போல மாறும். நம்முடைய அல்டிமேட் கோல் அதான். முதல்ல படிச்சோம் பேசுறாங்கல்ல 11 படிச்சோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு நேரா போறது தானே, அவரை போல மாறுவதுதான் என்னுடைய அல்டிமேட் கோலா. அதான் சொல்ற 4ஆம் அதிகாரத்திலே சபைக்கு கொடுக்கப்பட்ட 4வது உருவகம் புதிய மனுஷன். 5ஆம் அதிகாரத்திலே சபை கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால் 5:25 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே என்ன செய்யறாராம் கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து என்று இந்த முழு நீங்கள் 21ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா இது ஒரு திருமண காரியங்கள் நிறைய அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி தான் திருமணங்கள். இப்ப இந்த இடத்துல கணவன் மனைவி ஒரு பத்தி பேசுறாரு. அந்த சபை கொடுக்கப்பட்ட 5வது அதிகாரத்திலே 5வது உருவம் எதுவென்றால் மணவாட்டி. இப்ப மணவாட்டி என்றால் அது மணவாளனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான் சொல்றேன் 5ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 6வது உருவகத்திலே பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சபைக்கு கொடுக்கப்பட்ட 6வது உருவகம் போர் வீரன், யுத்த வீரன். இந்த யுத்த வீரன் என்ன செய்யணும் அப்படின்னா நிற்க திராணி உள்ளவர்களாக மாற, விழுந்துடக்கூடாது, அடிக்கடி விழக்கூடாது, நிற்க திராணி உள்ள. நம்மள யுத்த வீரர்கள் எந்த களத்துல என்றால் தேவனுடைய அந்த போர்க்களத்துல இருக்கிறோம், யுத்த களத்துல இருக்கிறோம். கடைசி காலங்கள் வேதம் சொல்ல கீழே படிச்சும்போது பிசாசின் சகல தந்திரங்களிலே நான் விழுந்து விடாதபடிக்கு அவன் செய்கிற எல்லா தந்திரத்திலையும் என்னை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நான் நல்ல யுத்த வீரனா இருக்கணும். அந்த யுத்த வீரன் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிற்க திராணி இருக்கணும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் இருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அந்த அந்த பக்குவம் எனக்கு வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் விழுந்துடக்கூடாது, நிற்கவே இல்லைன்னா நம்மளால போராட முடியாது. நின்னாதான் நீங்க 12ஆம் வசனத்தில் சொல்கிறது நம்ம நடக்க முடியும். நீங்க போர்க்களத்தில் நிக்கவே இல்லைன்னா 12ஆம் வசனம் சொல்றது, ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஏதோடு நமக்கு போராட்டம் இருக்குதான், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆளுகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நம்ம நிக்கவே இல்லை, யுத்த களத்துல நிக்கல அப்படின்னா இதுல ஜெயிக்க முடியும் நம்மளால? நம்ம போராட்டம் யாரோடையும், யாரோட? மனுஷங்களோட கிடையாது. வேதம் சொல்லுது வான மண்டலங்களுக்குள்ள கொள்ளாத ஆவிகள், சொல்ற வார்த்தை துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி, அடுக்கடுக்கா சொல்றாரு பாருங்க. இந்த போர்க்களத்தை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது போர்க்களத்தில் நிற்கணும், நிற்க திராணி இருக்கணும். நிற்க திராணி இல்லாதவர்களாலே என்ன செய்ய முடியாது, இந்த போராட்டத்துல கலந்துக்கிறேன், ஜெயிக்க முடியாது. அதான் இங்கே சபைக்கு 6 அதிகாரங்களிலுமே பவுலடிகளார் 6 உருவங்களை கொடுத்து எழுதுகிறார். இதுதான் எபேசு நிறுவனத்தில் முழுவதுமாக பரவி கிடக்கக்கூடிய சில காரியங்கள். அப்ப நம்ம இதுவரைக்குமே முன்னுரிதான் படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம அதிகாரத்துக்குள்ள போகல. இந்த புஸ்தகத்தை குறித்தும் பவுல் ஏன் எழுதினார் என்பதை குறித்தும், இந்த புஸ்தகத்திற்கு உள்ளே பரவி கிடக்கிற சில சம்பவங்கள், சில வார்த்தைகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு கொஞ்ச நேரம் இருக்குது, நம்ம என்ன செய்வோம்னா
நேராக முதல் அதிகாரத்துக்குள்ள பார்ப்போம். எவ்வளவு முதல் ஒரு வாழ்த்துறை பற்றி படிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் அதிகாரத்தை 3 பிரிவா பிரிக்கலாம். முதல் அதிகாரத்தை முதலாவது வாழ்த்துறை பகுதி. முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாழ்த்துறை. பவுல் அடிகளார் இந்த சபையாரை வாழ்த்துதலை பற்றி வாழ்த்துறாங்க, படிக்க முடியும். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்து வரைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன, ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு கிடைச்ச ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறார். அதான் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய பட்டியலை எழுதியிருக்கிறார். 15ல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் எபேசு சபைக்காக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஜபம் தாங்க 15ல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பவுல் ஏறெடுக்கிற ஜபம். இந்த 3 பிரிவுகள் தான் இந்த முதல் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம இன்னைக்கு முதல் பிரிவு தான் படிப்போம் நினைக்கிறேன். முதல் பிரிவை மட்டும் படிச்சிருமே. வாழ்த்துறை முதல் 2 வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம இன்றைக்கு பார்த்து தியானித்து இன்றைக்கு கூட்டத்தை முடிப்போம். முதல் 2 வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகி பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முதல் 2 வசனத்தை வாழ்த்துறைக்காக அவர்களை வாழ்த்தும்படியான ஒரு வாழ்த்து எழுதுறாரு. ஆனால் இங்க முதல் வசனத்தை நீங்க ஒழிச்சிங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது பவுல் அந்த பேருக்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். பவுல் என்றால் என்ன? ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டேன் நண்பர்கள. பவுல்னா என்னது? ஸ்மால், லிட்டில், சிறியவன், சின்னவர் அப்படின்னா. அதனாலதான் சில சபைகளை சின்னப்பன் சொல்லுவாங்க பத்தியா. சில சபைகள்லாம் சின்ன, அதாவது பவுலுக்கு பேர் என்ன? சிறியவன் அர்த்தம், லிட்டில் ஒன் அப்படின்னா. இந்த பவுல் சிறியவர் தான். ஆனால் இவரை குறித்து வேதம் சொல்லுது அப்போஸ்தலனாகி பவுல், அதாவது எஜமானால் ஒரு வேலையோடு அனுப்பப்பட்ட ஒரு நபர். எஜமான் இருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு டாஸ்க் கொடுக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ஒரு சிறியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எப்பேற்பட்ட பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அவரை அழைத்து விட்டார், அவ்வளவுதான். நம்ம யாரா இருந்தாலும் தேவனால் அழைக்கப்பட்டோம், அனுப்பப்பட்டோம் என்கிறதான உறுதி நமக்கு இருந்தா போதும். இந்த உறுதி மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஊழியங்கள்ல, நம்முடைய பொறுப்புகள்ல, தேவன் நம்ம கொடுத்த காரியங்கள்ல நிலைச்சு நிற்க முடியும். ஒருவேளை தேவன் என்னை அழைத்த அழைப்பை பற்றி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல், உறுதி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஊழியத்தில் நிலைக்கவே முடியாது. தேவன் கொடுத்த பொறுப்புகள் நிலைச்சு நிற்கவே முடியாது. இந்த பவுலை கூட நீங்க பாத்தீங்கன்னா, பவுலுக்கு எத்தனை எதிர்ப்புகள். நம்ம கொரிந்தியர் புஸ்தகம் படிக்கும்போது, கொரிந்தியரா இருக்கட்டும் கலாத்தியர் 2 படிச்சு முடிச்சிருக்கிறோம். இந்த 2 புஸ்தகங்களையுமே பவுலுக்கு வந்து எதிர்ப்புகள் எவ்வளவு உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பல விதங்கள்ல, பல மனிதர்கள் மூலமாக, பல பல சூழ்நிலைகள் மூலமாக அவருடைய ஊழியம், அவருக்கு டைரக்டா அவரையே, அவருடைய அப்போஸ்தல அந்த பதவியை பற்றி அவருக்கு நிறைய கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இவருடைய ஊழியத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இவருக்கு எதிராக பல சூழல்களும் எதிர்ப்புகளும் வந்தது உண்மைதான். ஆனா அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில இவரால் எப்படி நினைச்சு நிக்க முடிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. நான் யாரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் என்றால் இயேசு கிறிஸ்து அழைச்சாருங்கிற உறுதி அவருக்கு இருந்துச்சு, அவ்வளவு. இந்த தேவனால் நாம் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் என்ற உறுதி நமக்கு இருக்குமே என்றால் நம்மால என்ன செய்ய முடியும் என்றால் நிலைத்து நமக்கு தேவன் கொடுத்த காரியங்கள்ல நிலைச்சு நிற்க முடியும். இல்ல நிலைக்க முடியாது, அதிக நாட்கள் நிலைக்க முடியாது. அதான் பவுல் நமக்கு அற்புதமா பேசுறாரு. தேவனுடைய சித்தத்தினாலே, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியர்கள் என்ற பொழுது தேவனுடைய ஊழியத்துல நிற்பதற்கு, தேவனுடைய பொறுப்புகளை, தேவன் கொடுத்த காரியங்களை நிலைச்சு நிற்பதற்கு 3 விதத்துல அங்கீகாரம் வேண்டும். மத்தவங்க வேதம் இந்த முதல் வார்த்தை தேவனுடைய சித்தம் சொல்றாங்களே, 3 விதத்திலே அங்கீகாரம் வேண்டும். கமெண்டேஷன் ஃப்ரம் த காட், தேவனுடைய அங்கீகாரம் வேண்டும். கமெண்டேஷன் ஃப்ரம் த சர்ச், சபை அங்கீகாரம் வேண்டும். சுய அங்கீகாரம். 3 அங்கீகாரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தேவனிடத்திலிருந்து ஒரு தெய்வீக அங்கீகாரம் உடையவனா இருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை நம்ம படித்து பார்ப்போம் என்றால், தேவன் அவரை அப்போஸ்தலனாக அங்கீகரித்ததை அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கிருந்து கமெண்ட் ஆனார் அப்படின்னா, தேவனே அவரை அங்கீகரிக்கிற ஊழியர். இவர் எங்கிருந்து கமெண்டேஷன் வாங்கினார்? தேவன் தெய்வீக அங்கீகாரம், கமெண்டேஷன் ஃப்ரம் காட். தேவன் அவரை அங்கீகரித்தார். அப்போஸ்தலர் 9:15. இரண்டாவது சபையின் அங்கீகாரம், கமெண்டேஷன் ஃப்ரம் தி சர்ச். இங்கே நீங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இவர் ரட்சிக்கப்பட்டாரு, நேரா எருசலேம் சபைக்கு போறார். அங்கே தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு இருக்கிறாராம், அந்திரேயா இருக்கிறாரு. அவர் அந்த சம்பவத்தை பேசிட்டு வர நம்ம போன முறை அந்த கலாத்தியர் நிறுவத்தை படிக்கும்போது படிச்சோம். நம்ம அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த சபை அவரை அங்கீகரிக்கிறது. ஊழியர் சபை அவரை, எஸ் இவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் என்பதை இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அப்ப அவருக்கு இன்னும் அது உறுதித்தன்மை, இன்னும் அவர் ஸ்திரமா நிற்கிறார். மூணாவது மிக முக்கியம், கலாத்தியர் 1:16 சொல்றாரு, எனக்கு இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். தெய்வீக அங்கீகாரமும் சபையின் அங்கீகாரமும் சுய அங்கீகாரம், இந்த 3 அங்கீகாரம் ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்குமே என்றால் அவர்கள் ஊழியத்திலே நிலைத்து வெகு நாட்கள் ஜெயமாய் வெற்றியாய் ஊழியத்தை செய்யும். அதான் பவுல் தன்னுடைய முதல் வசனத்துல பேசுறாரு, தேவனுடைய சித்தத்தினால். இது என்னுடைய சுய சித்தத்தினால் ஊழியத்துக்கு வரல, என் சுய முயற்சினாலே இந்த ஊழியத்துக்கு நான் வரல. இது தேவன் விரும்பினார், தேவன் எனக்கு கமெண்ட் பண்ணாரு, இத சபை ஒத்துக்கிருச்சு, அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இன்னொன்னு, இவங்க 2 பேரும் எனக்கு செஞ்சதுனால எனக்கே ஒரு நிலைத்தன்மை வந்துச்சு, ஆம் நான் தேவனால் அழைக்கப்பட்டேன் என்ற ஒரு அங்கீகாரம் இருந்தது. ஆகவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியம், தேவனுடைய பொறுப்புகள் காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த 3 அங்கீகாரம் மிக அவசியம். அந்த அங்கீகாரம் எனக்கு இருக்குமே என்றால் எவ்வளவு பெரிய காரியங்கள் எனக்கு எதிராக நின்றாலும் கூட என்னால தைரியமாக நிலைத்து நிற்க முடியும். அதைத்தான் இங்க பவுல் சொல்றேன், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். அதான் ரொம்ப அற்புதமா பேசுறேன். தேவனுடைய அப்போஸ்தலனா இருக்கிற நான் என்ன செய்யறாராம், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். அதாவது எபேசு விசுவாசிகளை பத்தி என்ன பேசுறாருன்னா, பரிசுத்தவான்கள் சொல்றாரு. நீங்க இந்த சபைக்கு மாத்திரம் இல்லை, நீங்க அவ்வளவு குறைகள் இருந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது எப்படி எழுதினார், அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, பரிசுத்தவான்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கொரிந்து சபை முதல் நிருபத்தை எழுதும் பொழுது அவ்வளவு குறைவுகள் இருந்த ஒரு சபை தான். ஆனாலும் அந்த சபையை அறிமுகப்படுத்தும் பொழுது, வாழ்த்துதல் சொல்லும் பொழுது அவர்களையும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். ஏனென்றால் தகுதியின் அடிப்படையில, நிலைமையின் அடிப்படையில அவர்களை அப்படித்தான் சொல்றாரு. நீங்கள் பரிசுத்தவான்களா மாறிட்டீங்க, உங்களுடைய நடக்க ஒரு வேலை எப்படி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆனா உங்களை வாழ்த்துகிறேன். ஏன்னா நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள் இணைக்கப்பட்டதுனால நீங்கள் பரிசுத்தவான்கள் தான். நடக்கையில கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா அதை நீங்க மாத்திக்கோங்க. ஆனால் நீங்க யாரு பரிசுத்தவான்கள். அதான் சொல்றாரு. இந்த பரிசுத்தம் சில டிரான்ஸ்லேஷன்ல உண்மை உள்ளவர்கள் என்கிற வார்த்தை இருக்கும், ஃபெய்த்ஃபுல் என்கிற வார்த்தை இருக்கும், உண்மை உள்ளவர்கள் என்கிற வார்த்தை. அப்ப பேசு விசுவாசிகள் யார் என்றால் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தவான்களும் என்று சொல்கிறார். 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்து அது மட்டும் வாசி முடிச்சிருமே. 2ஆம் வசனத்துல நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்ன வரட்டும் என்றால் 2 வார்த்தை பேசுறாரு, கிருபையும் சமாதானம். கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கிருபை உண்டாகட்டும்? கிருபையால் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான். அப்ப இந்த இடத்துல எந்த கிருபையை பத்தி பேசுறாரு? ஒரு விசுவாசிகளுக்கு எந்த மாதிரி கிருபையை பத்தி பேசுறாரு? கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், அது என்னை ரட்சிக்கக்கூடிய கிருபை, ரட்சிப்பு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிருபை. அதற்கு பிறகு என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அவருடைய கிருபை வேணும்ல, அனுதின நடைமுறை வாழ்க்கைக்கு அவருடைய கிருபை ரொம்ப அவசியம்ல. அந்த கிருபை என்னை ரட்சிக்காது, என்னை நடைமுறை டெய்லி லைஃப்ல பிரயோஜனமா இருக்கும். அதான் பேசும்போது கிருபையினால கிருபை உண்டாகட்டும் என்றால் கிருபை 3 விஷயம் செய்யும் ஒரு விசுவாசி. 1, பாவத்தை மேற்கொள்ளத்தக்க தேவ பலன். இந்த கிருபைக்குள்ள 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருபை உண்டாகட்டும் அப்படின்னா உங்க அனுதின வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்வதற்கான தேவ பலன் அந்த கிருபையில இருக்குது. 2வது, சோதனையை மேற்கொள்ளத்தக்கதாக தேவ பலன் அந்த கிருபையில இருக்குது. 3வது, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கான பலன். இந்த 3ம் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கிற கிருபை. ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய கிருபை அனுதினமும் அவசியம். ஏன்னு கேட்டா அந்த கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டா நம்மள பாவத்தை மேற்கொள்வதற்கு பலத்தை கொடுக்குது.
சோதனையை அன்னுதினமும் நம்ம எவ்வளவு பிரச்சனை சந்திக்க முடியல, எவ்வளவு நோய்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சூழ்நிலை மாற்றங்கள், எதிர்ப்புகள், கண்ணீர்கள், கவலைகள், இந்த சோதனைகள்லாம் வருது பொழுது இதெல்லாம் தாங்கக்கூடிய பலன் எதுதான் கிடைக்கும், எதுதான் இருக்குன்னு கேட்டா இந்த கிருபையில தான். இவருடைய கிருபையில தான் என்னால நான் இன்னைக்கோ வாழாம போயிருப்பேன். அதான் சொல்ல பார்த்தீங்களா, ரட்சிக்கக்கூடிய கிருபை அது ஒன்ஸ் இன் லைஃப், என் வாழ்க்கை ஒரு முறை நடந்து போயிருந்தோம். ஆனா என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்குரிய கிருபை ரொம்ப அவசியம் இல்ல. இங்க அர்த்தம் பேசுறேன், உங்களுக்கு கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது இந்த கிருபை உங்க வாழ்க்கை என்ன செய்யட்டும் கேட்டா, பாவத்தை மேற்கொள்வதற்கு இது ரொம்ப அவசியம். சோதனை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். அடுத்து வெற்றியுள்ள சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இது கூட அவசியம். அடுத்து சமாதானம் உண்டவராக. கிருபை இல்லை என்றால் சமாதானம் இருக்க. கிருபை இல்லை அப்படின்னா பாவத்தை மேற்கொள்ள மாட்டேன், பாவத்தை மேற்கொள்ளனா பாவம் செய்வேன், பாவம் செஞ்சா சமாதானம் இருக்காது. கிருபை இல்லை அப்படின்னா என்னால சோதனை மேற்கொள்ள முடியாது. சோதனை மேற்கொள்ள முடியலன்னா நான் இந்த உலகப்புறமான காரியங்கள்ல கண்ணீரோடும் கவலையோடும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன், சமாதானம் இருக்காது. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த ஃபெயிலியராக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சமாதானம் இருக்காது. ஆக சமாதானம் வேணும் அப்படின்னா கிருபை ரொம்ப அவசியம். கிருபை இருந்தால்தான் என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் இருக்கும். அதான் சார் கிருபை முதலாவது ஆர்டர் ரொம்ப அற்புதமா பேசுறாரு. முதல்ல கிருபை, இந்த கிருபை உங்களுக்கு பெருகி இருந்தால் எது ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்டா சமாதானம். இந்த சமாதானம் தேவனால் கொடுக்கப்படுகிற சமாதானம். இந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியாது, உலகத்தில் இருக்க பொருட்கள் கொடுக்க முடியாது, நபர்கள் கொடுக்க முடியாது, தேவனால் மட்டும் கொடுக்கக்கூடிய சமாதானம். இது எனக்கு பலவீனம் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன், இல்லாம இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்கு சூழ்நிலைகள் மாறினாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். அதனாலதான் பவுல் அடிகளார் சிறையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கட்டுகள் இருந்தாலும், அங்க கப்பல் சேத்துல இருந்தாலும், எல்லா நிலையிலுமே மன ரம்மியமாக சமாதானத்தோடு இருந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா கிருபை பெருகி இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில. தேவனுடைய கிருபையை அவர் அனுபவித்தார். ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருபையை அனுபவித்ததுனாலே சோதனையை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார், தோல்வியை மேற்கொண்டார். ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா சமாதானம் பெருகிருச்சு. இந்த கிருபை மட்டும் இந்த 3 விஷயத்தை என் வாழ்க்கையில செய்யல அப்படின்னா எனக்கும் சமாதானம் கிடையாது. அதைத்தான் பவுல் முதல் 2 வசனங்கள்ல அவர்களை வாழ்த்துகிறார், உங்களுக்கு கிருபை வரட்டும், சமாதானம் வரட்டும். இந்த முதல் 2 வசனங்களை வாழ்த்துறையை பேசிட்டு நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். கர்த்தருக்குள் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன, வரிசையா அவர் பேசுறாரு. ஏறக்குறைய 6 ஆசீர்வாதங்களை இந்த 14 வசனங்கள்ல, 3ல இருந்து 14 வசனங்கள்ல 6 விதமான கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் என்ன. நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இங்க வந்தோம் எங்களுக்கு என்ன கிடைத்தது, எங்களுக்கு என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம் கேட்கீங்கல்ல, இதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நம்ம அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கற்றுக்கொண்டதிலே நாம் கொஞ்சம் நிலைத்திருப்போம். இந்த தேவனுடைய கிருபை இருக்கட்டும், சமாதானம் கூட இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை அழைத்த அழைப்பினுடைய மேன்மையை கருதி நாம் நிலைத்திருந்து தேவனுக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. ஆமென். சரி, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய சொல்லி முடியாத இந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 8 மாத காலங்களாக நீர் எங்களை நடத்தின விதம், அதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய அனுதின வாழ்க்கை, எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய குடும்ப காரியங்கள், இது எல்லாவற்றிலும் நீர் எந்த அளவுக்கு இந்த வருஷத்திலே இந்த 8 மாத காலங்களை நீர் நடத்தினீர் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் எவ்வளவு நல்லவர் என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் நீர் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில அக்கறை கொண்டு எங்களுடைய சகல தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய சகல ஆண்டவரே நாங்கள் தோய்ந்து போயிருந்த பொழுதும் கவலையற்றிருந்த பொழுதும் ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையும் கூட ஆண்டவரே கூடவே இருந்து நீ நடத்தி எனக்கு நினைச்சிருப்பார். 9ஆம் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை காணும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வருஷம் இன்னும் 4 மாத காலங்கள் இருக்கிறது. இன்னும் எத்தனை காலங்கள் நாங்கள் இந்த வருஷத்தில் நாங்கள் இருக்க போகிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கக்கூடிய நாட்களிலே உண்மை அறிந்து கொள்ள, உமக்காக ஓடி உழைக்க, உம்முடைய காரியங்களை செயல்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்து செய்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இது எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதத்திலே நீர் எங்களுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய மகத்துவமான நன்மையான காரியங்களை எங்களை வாழ்க்கையை செய்யும்படியாய் வந்து செய்கிறோம். அன்றைக்கு எபேசு சபையார் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களுக்காக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்களோ
கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் போய்விடும். கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் அது நிலையானது, நித்தியமானது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எதை குறித்து கவலை கொள்ளாமல் இங்கிருந்து கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. அழியும் ஐஸ்வர்யம் அல்ல, அழியாத ஐஸ்வர்யத்தை, அழியாத ரட்சிப்பை, அழியாத நித்திய வாழ்க்கையை, அழியாத ஆண்டவரை தேவனுடைய மகிமையுடைய கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிறதுனாலே அந்த சந்தோஷத்தோடு அந்த சமாதானத்தோடு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல தேவரீர் உதவி செய்ய. இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடத்திலே நம்முடைய மகா மேன்மையுடைய காரியங்களை எங்களை புரிந்து கொள்ள உதவி செய்து, நம்முடைய வருகை ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்து மீதி இருக்கிற வசனங்களை எங்கள் கற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யுங்கப்பா. இது எங்களோடு பேசுவதற்காக நன்றி. உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய இறக்கத்தினாலே நாங்கள் அநேகர் ஆண்டோரின் இடத்துல வந்து கலந்து கொண்டு உடைய வார்த்தையை கற்றுக்கொண்டது ஆண்டோரே எங்களுடைய செவி வழியோ ஆண்டோரே உள்ளே இருதயத்துக்கு சென்று அதை எங்களுடைய வாழ்க்கையை செயல்பட கற்று உதவி செய்யுங்கப்பா. சகல காரியங்களையும் இப்படி திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று நாங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போகால் பிடிக்கி உம்முடைய ஐஸ்வர்யமான வார்த்தைகளை அன்று சுமந்து கொண்டு செல்ல கற்று உதவி செய்யுங்க. வந்தவர்களை சமாதானத்தோடும் அன்று சந்தோஷத்தில் அனுப்பி வைக்க முடியாது இப்பத்தில் வந்து செபிக்கிறோம். கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேய்ப்பர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல மகானை மறவாதே.